தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு சென்னை விமான நிலையத்தில் நமது செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அரசியல் சூழலில் தற்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கார். அவரிடம் பேசலாம். உங்களுடைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. குறிப்பா சென்னை உட்பட பகுதிகளுக்கெல்லாம் வந்துட்டீங்க. எப்படி இருக்குன்னு களம் எப்படி இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க? இந்த 55 மாத திமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு குடும்ப ஆட்சிக்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மக்களுக்காக வாக்களித்தார்கள். ஆனால் அதை தவறான முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பயன்படுத்தி தன்னுடைய குடும்ப ஆட்சியாக, தன்னுடைய மக்களாட்சியாக பாவித்திருக்கும் நிலையும், சட்டம் ஒழுங்கு சரியில்லாத சூழ்நிலையும், எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும், கஞ்சா, பெத்தமெட்டின் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரமும் பாலியல் வன்கொடுமைகளும் நிரம்ப இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு மிகுந்த வரவேற்பும் ஆதரவும் தெரிகிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். இப்போ தொடர்ச்சியாக நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிருக்காக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேருக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் 2 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை அறிவித்தார்கள். அது ஒரு ஏமாற்று வேலை. ஆனால் என்ன செய்திருக்கணும்? அப்பொழுதுவே என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த பெண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல, 36 மாசத்துக்கு சேர்த்து 36,000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருந்தா அவர்கள் சொன்ன வாக்குறுதியே சரியாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு சொன்னாங்க தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. தகுதி வாய்ந்த பெண்கள்னு இப்ப கடைசியா ஒரு 17 லட்சம் பேருக்கு தகுதினா, திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன அடிப்படையில் ஒவ்வொரு பெண்களுக்கும் தகுதியை வைத்திருக்கிறார்கள்? தகுதி வாய்ந்த பெண்கள் இது, தகுதி இல்லாத பெண்கள் இது. அப்ப இந்த பெண்கள் தகுதி இல்லாமல் இருந்து இப்பொழுது தகுதி பெற்றிருக்கிறார்களா? அல்லது மீதி உள்ள இந்த 17 லட்சம் பேருக்கும் 55,000 ரூபாய் வீதம் கொடுப்பார்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ தொடர்ச்சியா அதிமுக பொதுக்குழு நடைபெற்றது. அதுல கூட்டணியினுடைய யாரெல்லாம் சேரணுங்கிற முடிவை நாங்கள் எடுப்புன்ற அந்த அறிக்கையும் இடம்பெற்றுச்சு. அது எப்படி பாக்குறீங்க? அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய தலைமையிலே நடைபெறும். அதை அவர்கள் பார்த்து அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கிறார். அவர் சில முடிவுகளை எடுப்பார்.